கிராமத்தில் ஸ்ரீ தர்மாஸ்தா ஐயனார் ஆலயத்தில் புறவி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே கடையக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மாசாஸ்தா ஐயனார் ஆலயத்தில் புறவி எடுக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முனைச்சந்தை கிராமத்தில் உள்ள மந்தையிலிருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு பக்தர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்தபடி கடையக்குடியில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு ஊர்வலமாக மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் எடுத்துச் சென்றனர். இதில் ஆண்கள், பெண்கள் என பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். இந்த விழாவிற்கு சுற்றுவட்டார கிராம பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்பட்டி அருகே ரயில்வே சுரங்கப்பாலம் அருகே உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பால பகுதியில் சர்வீஸ் சாலை அமைக்க அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற வேண்டும் மற்றும் நீதிமன்ற தடை உத்தரவு இல்லாத நிலையில் முகப்பு பகுதிகளையும் முழுமையாக அகற்ற வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அனைத்து அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள், அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றாமல் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாக கூறி அப்பகுதியை பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மெயின் சாலையில் அமர்ந்து போராடி வருவதால் அவ்வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளை மாற்று வழியில் காவல்துறையினர் அனுப்பி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அரியலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் ச. செல்வராஜ் தலைமையில் சாலை பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் ச. செல்வராஜ் அவர்கள் தலைமையில் சாலை பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இம்மாவட்டத்தில் செயல்படும் சிமெண்ட் ஆலைகளின் அலுவலர்கள், கனரக வாகன உரிமையாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தை விபத்தில்லா மாவட்டமாக மாற்றும் இலக்கை முன்னிறுத்தி பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. இதையடுத்து சிமெண்ட் ஆலை, கனரக வாகனங்கள் ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை முழுமையாக மதித்து வாகனத்தை இயக்க வேண்டும் மற்றும் கனரக வாகன இயக்க நேர கட்டுப்பாட்டை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் வாகனத்தை இயக்கக்கூடாது என்றும் அனைத்து வாகனங்களிலும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட வேண்டும் மற்றும் மது அருந்தி வாகனத்தை இயக்கினால் வாகனம் கைப்பற்றப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் கண்காணிப்பாளர் ச. செல்வராஜ் அறிவுரை கூறினார். ராசிபுரம் அருகே வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் 66.24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையங்கள் மற்றும் 4 புதிய கட்டடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் 66.24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையங்கள் மற்றும் 4 புதிய கட்டடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் எஸ். உமா கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சி நடக்கும் அங்கன்வாடி மையம் முன்பே டெங்கு கொசுக்களை பரப்பக்கூடிய வகையில் டயர்கள் சுகாதாரமற்ற நிலையில் மழைநீர் தேங்கியிருப்பதை கண்டு கோபமடைந்து வீடு வீடாக கண்காணித்து மழைநீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள அரசு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையங்களை வனத்துறை அமைச்சர் மா. மதிவேந்தன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் வடிவேல், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் களவு போன திருக்கோயில் 2 சிலைகள் மீட்கப்பட்டு திருட்டில் ஈடுபட்ட 2வரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கைலாசநாதர் திருக்கோயில் அருகே உள்ள அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோயில் கடந்த 3ஆம் தேதி கோயிலில் பூட்டை உடைத்து 2 அடி உயரம் கொண்ட சிவன் சிலையும் 1.5 அடி கொண்ட பார்வதி சிலை மற்றும் கோயில் பூஜை பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக ஏகாம்பரநாதர் திருக்கோயில் செயல் அலுவலர் முத்துலட்சுமி காஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் முரளி மற்றும் ஆய்வாளர் ஜெயவேல் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு சிலை களவு தொடர்பான தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் அப்பகுதியில் சுற்றிலும் உள்ள CCTV கேமரா ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் புதுப்பாளையம் தெருவைச் சேர்ந்த குமரேசன் மற்றும் சிறு காவேரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இருவரும் திருடியதை ஒப்புக்கொண்டதால் அவர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.